ஆளுநர் மாளிகையை தொடர்ந்து பிரதமர் அலுவலகத்தின் பெயரையும் மாற்றி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஆளுநர் மாளிகையை தொடர்ந்து பிரதமர் அலுவலகத்தின் பெயரையும் மாற்றி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார். கவியரசன், இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல குடியரசுத் தலைவர் மாளிகையில மாநில ஆளுநர்கள் பங்கேற்ற ஒரு மாநாடு நடந்துச்சு. அதுல ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையுடைய பேரை லோக் பவன் அப்படின்னு மாற்றணும்னு சொன்னாங்க. அதற்கு மத்திய அரசு அண்மையில ஒப்புதல் கொடுத்தாங்க. அதனை அடுத்து ராஜ்பவன் என்று அழைக்கப்பட்ட ஆளுநர் மாளிகைகள் எல்லாமே லோக் பவன் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நம்ம சென்னையில கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனுடைய பேரும் லோக் பவன் என்று மாற்றப்பட்டது. லோக் பவன் அப்படின்னா மக்கள் பவன் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல மக்கள் பவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பேர் தான் வச்சாங்க. அதாவது மக்களுக்கும் அரசுக்கும் இடையில ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கணும், அவங்களை இயல்பாக பழகுவதற்கு ஏற்ற இடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த பெயர் மாற்றப்பட்டது. அதாவது மக்களோடு அரசாங்கம் நெருங்கி இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இந்த பெயர் மாற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது பிரதமர் அலுவலகத்தின் பெயரும் மாற்றப்பட்டிருக்கிறது. புதிய பெயராக சேவா தீர்த் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா புனிதமான சேவை தளம், அதுதான் இதோட பொருள். ஆளுநர் மாளிகையை தொடர்ந்து பிரதமர் அலுவலகத்தினுடைய பெயரையும் மத்திய அரசு மாற்றி இருக்கிறது. பிரதமர் மோடியை பொறுத்த அளவுக்கு அவர் முதல்ல பிரதமரானதுலேருந்து இப்போ வரைக்கும் மக்களோடு இணைந்து செயல்பட விரும்புகிறேன் அப்படிங்கிறத பல முறை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவ்வாறு செயல்பட்டும் இருக்கிறார். மக்கள் மட்டும் கிடையாது, அரசுல இருக்கக்கூடிய அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், இந்த மாதிரி பலரோட பண்டிகைகள் எல்லாம் அவர் கொண்டாடுவார். அவங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா தரப்பினரோடும் கணக்குல இருக்கணும், அரசாங்கமும் ஆட்சியில் இருப்பவர்களும் மக்களோட நெருங்கி பழகணும், கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க, ராணுவ வீரர்கள், இந்த மாதிரி எல்லாரோடையும் பழகணும் அப்படிங்கிறதுதான் அதனுடைய நோக்கம். அந்த அடிப்படையில ஆளுநர் மாளிகையை தொடர்ந்து தற்போது பிரதமர் அலுவலகத்தின் பெயரும் மாற்றப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கவியரசன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.